என்னங்க, எனக்கு வேலை போயிடுச்சுங்கிறத நான் சொல்லிடவா? சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அம்மா பயப்படுவாங்க, அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் ஒரு மாசம் சம்பளத்தை பார்த்துட்டு அம்மா சந்தோஷமா இருக்காங்க. நாம அதை கெடுக்கணுமா? நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் நாம தான் பாத்துக்க போறோம். அப்புறம் எதுக்கு சொல்லணும்? வா போலாம். செல்வம், மகா, வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் எப்ப வருவீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னம்மா, என்ன விஷயம்? என்னடா இப்படி கேக்குற? காலையில சொல்லி அனுப்புனேனே, மறந்துட்டியா? என்னங்க, வாஷிங் மிஷினுக்காக நம்ம போய் விசாரிச்சோம்ல, அத்தை அதை கேக்குறாங்க. ஆ, ஓ, அதை கேக்குறீங்களா? ஆ, கடைக்கு போய் விசாரிச்சோம்மா. விசாரிச்சிட்டியா? வாஷிங் மிஷின் என்ன கம்பெனி, என்ன விலை, முன்பணம் எவ்வளவு கட்டணும், மாசம் எவ்வளவு கட்டணும்? முன்பணம் வேணா நீ கவலைப்படாத, நான் கட்டிடுறேன். இப்போ போய் மிஷினை வாங்கிட்டு வந்துருவோமா? கௌரி, பிள்ளைங்க இப்பதான் வந்திருக்காங்க. முதல்ல காஃபியை கொடு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேளு. யார் வேணான்றாங்க? ஆமாமா, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன். காஃபில வேண்டாமா? 2 பேருக்குமே லோன் போடுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? லோன் போடணும்னா பே ஸ்லிப் வேணும். ஆபீஸ்ல கேட்டோம், தொடர்ச்சியா 3 மாசம் வேலை பார்த்தாதான் பே ஸ்லிப் தருவாங்களா? சரி பரவாயில்ல, நேர்லயே போய் பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலமா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க முடியுமான்னு கேட்கலான்னு கடைக்கே போனோம். அங்க என்ன சொன்னாங்க? ஆடி மாசத்துல வாங்கினா ஆஃபர்ல 3000 ரூபாய் கம்மியா கிடைக்குமா, அதோட ஒரு அயன் பாக்ஸும் ஃப்ரீயா தருவோம்னு சொன்னாங்கம்மா. ஓ அப்படியா? மகா கூட ஆடி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், இன்னைக்கே வாங்கிடலான்னு சொன்னான். சரின்னு பிரைவேட் ஃபைனான்ஸ் கிட்ட லோன் கேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா சொன்னான். அடடா, ஆடி மாசம்னா 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொன்னான். அதான் உங்ககிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்துட்டோம். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆடி ஆஃபர்ல வாங்குவோமா இல்ல இப்பவே வாங்கிடுவோமா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்க விருப்பம். ஆஃபர்ல 3000 ரூபாய் கம்மியா கொடுக்கறான், ஃப்ரீயா அயன் பாக்ஸ் வேற கொடுக்கறான், இன்ட்ரெஸ்ட் இல்லாம லோன் கொடுக்கறான். இதெல்லாம் இருக்கிறப்போ வாஷிங் மிஷினை இப்பவே வாங்கி இது எல்லாத்தையும் நாம ஏன்டா விட்டு கொடுக்கணும்? ஆடி தள்ளுபடியிலே வாங்கிக்கலாம். 3 மாசம் தானே, துணியை நம்ம கையிலேயே துவச்சு போண்டா. இவன தலைய தொங்க போட்டுக்கிட்டே நிக்கிறா. ஒருவேளை புருஷன் கதை கதையா கம்பி கட்டுறத சகிச்சுக்க முடியாம தான் தலை குனிஞ்சு நிக்கிறாளோ? மகா, அண்ணி, என்ன தலை குனிஞ்சே நிக்கிற? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் டயர்டா இருக்கு. சரிங்க அத்தை, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ற துணி எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கையிலேயே வாஷ் பண்ணிடுறேன். இல்லம்மா, டயர்டா இருக்குன்னு சொல்ற. இன்னைக்கு நான் பாத்துக்கிறேம்மா, நாளையில இருந்து நம்ம சேர்ந்து துவைப்போம். என்னம்மா? ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எப்பவுமே சாக்லேட் தருவீங்க, இன்னைக்கு தராமலே போறீங்களே. சாக்லேட் வாங்கிட்டு வரலையா அத்தை? வாங்கிட்டு வந்தேன்டா, ஆனா குடுக்க மறந்துட்டேன். ஐ சாக்லேட். ஏய், மகா, அது என்ன பேப்பர்மா அது? அது ஆபீஸ் சார்பா அனுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு கொட்டேஷன் பேப்பர். நாளைக்கு ஆபீஸ்க்கு போறப்போ போஸ்டர்ல அனுப்பிட்டு போனோம் அத்தை. அப்படியா? சரிம்மா, தண்ணி கிண்ணி பற்ற போது பார்த்து பத்திரமா வச்சுக்க. சரிங்க அத்தை. சாக்லேட்டே சாப்பிடு நீ. காலையில தாலி சரடை பத்தி கேட்டா அதுக்கு ஒரு கதை சொன்னா, இப்போ வாஷிங் மிஷினுக்கு ஒரு கதை.
கீழே விழுந்த பேப்பரை அப்படி பதறி போய் எடுக்கிறா. நார்மலா மகா இப்படி இருக்க மாட்டா. சம்திங் ராங். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அது என்னால வெடிச்சா டபுள் டமாக்காதான். பொறுத்திருந்து பாப்போம்.